ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மார்ச் 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வை நம்ம கூட பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் நம்முடைய ஃப்ரெண்டு சக்தி வந்திருக்காப்புல. சக்தி, வணக்கம் சார். வணக்கம் சக்தி. சக்தி, இன்றைக்கி எப்படி படித்த? இன்றைக்கி நல்லா படித்தேங்க சார். ஓகே, சூப்பர். இன்றைய நியூஸ்க்குள்ளே போகலாமா சக்தி? போகலாங்க சார். இன்றைய ஃபஸ்ட் நியூஸ் என்னென்னா, நம்ம ஆல்ரெடி தேர்தல் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது சம்மந்தமான தகவல் தான் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். அதாவது தேர்தல் அப்படின்னாவே நிறைய நடைமுறைகள் அடுத்தடுத்து கொண்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புகார்களை தெரிவிப்பதற்காக ஒரு டால் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்காங்க. நம்பர் என்ன சக்தி? 1950ங்க சார். 1950. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்முடைய புகார் என்னவோ அதை நம்ம தெரிவிக்கலாம். அடுத்து இணையம் வழியாகவும் நம்ம தெரிவிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி, சுவிதா அப்படிங்கிற ஒரு செயலி இருக்குது. தெரியுமா சக்தி? ஒரு ஆப் இருக்குது. ஆப்பை தெரியுங்க சார். அது எதுக்காக சார்? தேர்தல் கூட்டம், இப்போ தேர்தல் வந்தாவேங்க சார், அதுக்கு கூட்டம் கூட்டுவாங்க. ஓகே. அந்த கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு நாம் ஆஃபீஸ் போகணும்னு அவசியம் இல்லைங்க சார். ஓகே. நம்ம ஆப்லேயே அப்ளை பண்ணால் அவங்க பார்த்துட்டு அந்த எங்கே நடத்துகிறோமே அங்கே நமக்கு அனுமதி கொடுப்பாங்க சார். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ இந்த ஆப்பெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்த தகவல் தான். தேர்தல் ஆணையத்தை பற்றிய சட்டப்பிரிவு என்ன சார்? 324ங்க சார். 324. தேர்தல் ஆணையர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? ஒரு தலைவர், அதுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க. இப்போ தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் சதி ஞானேஷ்குமாருங்க சார். ஞானேஷ்குமார் அவர் இருக்கார். இவங்களுடைய பதவி காலம் சார் 6 ஆண்டுகள்ங்க சார். ஓகே. இல்லைன்னா அவங்க 65 வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம். ஒன்று 6 ஆண்டு, இல்லைன்னா 65 வயது வரைக்கும். எதில் முதல்ல வருதோ அது தகுந்த மாதிரி. ஓகே, தமிழ்நாடு தேர்தலை பற்றி நம்ம பார்க்குறோம் சத்தி. ஃபஸ்ட்டு தேர்தல் 1952 ஜனவரி 2 ஆரம்பிச்சிருக்காங்க. 9 நாட்களில் நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்திருக்கு. 16வது தேர்தல் 2021 ஏப்ரல் 6 நடந்திருக்கு. இப்போ நடக்க போகிறது 17வது சட்டமன்ற தேர்தல். எப்போது? ஏப்ரல் 23 சத்தி. அடுத்து தேர்தல் சீர்திருத்தம் அப்படின்னா சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். சத்தி, இப்போ ஓட்டு போடணுன்னா எத்தனை வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் சார்? இப்போ 18 வயதுங்க சார். 18 வயது. இதை எப்போ கொண்டு வந்தாங்க சார்? இது 1988 61வது திருத்தமாக கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க சத்தி? சார் நம்ம டக்குன்னு மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், 61வது சட்ட திருத்தம் யார் கொண்டு வந்தாங்க? இதை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நம்முடைய சக்தியும் கமெண்ட்டில் போட்டு விடுவார். யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே. அடுத்த சதி 1989 தேர்தலை ஒத்தி வைக்கும் முறையை கொண்டு வந்தாங்க. 2010 தான் வெளிநாடு வாழ் இந்தியருக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்து கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. உனக்கு தெரியுமா சத்தி? தெரியும். அப்படின்னா என்ன? 1985 சார். ஓகே. 52வது திருத்தமாக கொண்டுகிட்டு வந்திருந்தாங்க சார். ஓகே. அதாவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 1985 52வது சட்ட திருத்தம். இது எங்கே இருக்குன்னா 10வது அட்டவணையில் இருக்குது. 2003 91வது திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு கட்சி 2ஆக பிரியும் சமயத்தில் அங்கே கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது. இதுதான் 2003 திருத்தம். ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துட்டோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம் மஸ்தி? பார்க்கலாங்க சார். சத்தி, அடுத்த நியூஸ் இப்போ சாகித்ய அகாதமி விருது அறிவிச்சிருக்காங்க. யாருக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? தமிழ்ச்செல்வன் சார். தமிழ்ச்செல்வன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக. இந்த புத்தகத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 1913 ஆரம்பித்து 1970 வரைக்கும் தமிழ் சிறுகதை உலகம் எப்படிலாம் மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. இந்த சாகித்ய அகாதமி விருதை பொறுத்த வரைக்கும் 24 மொழிகளில் வழங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்ம பார்த்தோம், 15ஆம் தேதி நியூஸில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஞானபீட விருதை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குதுங்க. யார் கொடுத்துருக்காங்க சத்தி? வைரமுத்து சார் இருக்குங்க சார். கொடுத்துருக்காங்க. 60வது ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி சொல்லணுன்னா 7 முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு. 6 முறை தமிழ்நாடு அரசுடைய விருது வாங்கியிருக்காங்க. 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நூலுக்காக இவருக்கும் சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து மற்ற ஞானபீட விருதுனா ஃபஸ்ட்டு ஞானபீட விருது யார் வாங்கினா சத்தி? தமிழில் வாங்கினது அகிலன் சார். அகிலன் எப்போது? 1975 சித்திரப்பாவைங்கிற நூலுக்காக வாங்கினார். ஜெயகாந்தன் 2002 வாங்கினார். எந்த நூலுக்காக வாங்கினார் சார்? ஜெயகாந்தன் அவர் நூலுக்காக வாங்கலைங்க சார். ஓகே. வாழ்நாள் ஆக்கத்திற்காக அவருக்கு கொடுத்தாங்க. ஓகே. 1982 என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க சார், வாழ்நாள் ஆக்கத்திற்காக குறிப்பிட்ட ஒரு நூலுக்காக கொடுக்காம அவங்க வாழ்நாளில் அவங்க நூலுக்காக, இப்போ நூலாசிரியர்னா அவங்களோட பணிக்காக அதோட ஆக்கத்திற்காக கொடுத்தாங்க சார். சூப்பர் சூப்பர்.
அதாவது 1982க்கு முன்னாடி வந்து இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு நூலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் என்னென்ன வேலை பார்க்குறாரோ அதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஞானபீட விருது அப்படிங்கிறது 1944 உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் ஞானபீட விருது 1965 கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்துருக்காங்க சார்? நம்ம கேரளம் இப்போ வந்து கேரளா இப்போ வந்து கேரளமாக ஆயிருச்சுங்க சார். ஓகே. ஜி சங்கர குரூப்பு அவருக்கு ஓடக்குழல் அப்படின்னா புல்லாங்குழல் அந்த நூலுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த விருதெல்லாம் முக்கியம் சத்தி, ஏன்னா தமிழில் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. சத்தி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருந்தாங்க சத்தி, வரம்பு மீறும் போராட்டங்கள் அப்படின்ட்டு. அதாவது அந்த காலத்தில் பார்த்தோம்னா எல்லாமே அறப்போராட்டம் பண்ணாங்க ஆங்கிலேயரை எதிர்த்து. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்கன்னே தெரில, நிறைய போராட்டம் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு விழிப்புணர்வுக்காக கட்டுரை போட்டிருந்தாங்க. இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தண்டி யாத்திரை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சத்தி? தெரியுங்க சார். 1930 காந்தியடிகள் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க சார்? உப்புக்கு வந்து ஆங்கில அரசு வந்து வரி விதிச்சாங்க சார். ஓகே. அதை எதிர்த்து உப்புக்கு வந்து வரி விதிக்கக்கூடாதுன்னு அவர் வந்து சபர்மதி ஆசிரமத்திலேருந்து நம்ம குஜராத்தில் இருக்கிற தண்டி வரைக்கும் வந்து நடைப்பயணமாகவே கிளம்பிட்டாரு. மொத்தம் 375 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 78 தொண்டர்கள் கூட வந்திருக்காங்க. 1930 ஏப்ரல் 6ஆம் தேதி போய் உப்பு அள்ளி போராட்டம் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர் அப்போ யார் சத்தி? ராஜாஜிங்க சார். ராஜாஜி இருந்திருக்காரு. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் 150 மைல். 1930 ஏப்ரல் 13 ஆரம்பித்து 1930 ஏப்ரல் 28 வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஜே.ஏ. தாரன். ஏன் அவரை பற்றி சொல்கிறோம்னா, இவர் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு, அவரை பற்றி ஒன்று தெரியுமா சத்தி? தெரியுங்க சார். என்ன சி சார்? அவர் மொழி வாரியாக மாநிலம் வந்து பிரிக்கிறதுக்காக சார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டுருப்பார். அதாவது ஆந்திராங்கிற மாநிலத்தை தனியாக உருவாக்குங்க அப்படின்னு போராட்டம் பண்ணவர் தான் இவர். 1952 58 நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருப்பாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் சங்கர்லிங்கனார்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் இதே மாதிரி போராட்டம் பண்ணியிருப்பார். சங்கர்லிங்கனார் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் சார்? அவர் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவருங்க சார். கரெக்டு. விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலை மேடுங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே பிறந்தவர். இவர் யாருடைய ஈர்ப்பால் காங்கிரஸுக்கு வந்தார்னா ராஜாஜியோடைய ஈர்ப்பு. நம்ம இந்த புக்கை படிக்கலைன்னா நமக்கு என்ன தோணும்னா காந்தியடிகள் தான் நினைப்போம். காமனாக எல்லோரும் அப்படி தான் நினைப்போம். ஆமாங்க சார், காந்தியடிகள் தான் நினைப்போம். ஆனால் இவர் பாரு ராஜாஜியோடைய ஈர்ப்பால் தான் உள்ளே வந்திருக்காரு. 1930 தண்டி யாத்திரையில் கலந்துருக்காரு. 1956 76 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்கார். 1956 ஜூலை 27 ஆரம்பித்து அக்டோபர் 13 வரைக்கும் 76 நாட்கள் போராட்டம் இருந்திருப்பார். பிறகு தான் அறிஞர் அண்ணா வந்து பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடுன்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. அது எப்போ எந்த ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சால் நீ கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். பண்ணுவீ சக்தி? பண்ணுறேங்க சார். கமெண்ட்டில் சக்தி அப்படிங்கிற ஐடி வரும், அவர் வந்து பதிவு பண்ணுவார். நீங்களும் வந்து பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடுங்கிற பேர் எப்போ வந்தது, யார் உருவாக்குனாங்க? அண்ணா உருவாக்கியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து 2 ஆர்டிக்கல், அதாவது 19(2), 19(3). இந்த 2ம் என்ன சொல்லுதுன்னா, போராட்டங்கள் நியாயமான கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும்னு சொல்லுது. போராட்டம் பண்ணலாம், அது நம்முடைய அடிப்படை உரிமை. ஆனால் என்ன பண்ணணும், நியாயமான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்த நியூஸ் பார்க்கலாம் மஸ்தி. பார்க்கலாங்க சார். அடுத்து சத்தி பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம், ஸ்டாண்டப் இந்தியா திட்டம். இப்போ இல்லை, முன்னாடி இருந்தது. 2016 உருவாக்கப்பட்டது. இது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா சத்தி? தெரியுங்க சார். சொல்லு சத்தி பார்க்கலாம். சார், இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்கன்னாங்க சார். ஓகே. அவங்களுக்கு வந்து அரசு சார்பாக வந்து கடன் கொடுப்பாங்க சார். கடன் கொடுப்பாங்க. கடன்னா வட்டி இல்லாமல் இல்லைங்க சார், வட்டியோட குறைஞ்ச வட்டியில் கொடுப்பாங்க சார். ஓகே. அதாவது 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் தருவாங்க. குறிப்பாக பழங்குடியினருக்கும் பெண்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து போன வருஷத்தோடய முடிஞ்சிருச்சு சத்தி. 2025 மார்ச் 31 முடிஞ்சிருச்சுனாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்ப நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஒரு அவார்டு சத்தி, 98வது ஆஸ்கர் விருது. இந்த விழா எங்கே நடந்திருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரம். இது எங்கே இருக்குது சத்தி? அமெரிக்காவில் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரே ஒரு படம் மட்டும் 6 விருது வாங்கியிருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், இந்த படத்துக்கு 6 விருது கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதை நம்ம தெரிஞ்சிட்டா போதும். சத்தி, இன்றைய நடப்பு நிகழ்வு வீடியோ எப்படி இருந்தது? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கேட்ட கேள்விக்கான பதிலையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த நாளுக்கான நடப்பு நிகழ்வோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி சத்தி.
நன்றி, வணக்கங்க சார். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.